வெல்கம் டு வன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான தக்காளி சந்தகை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு நிறம் வந்து லைட்டாக பொன்னிறமாக மாறணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 5லேருந்து 7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 10 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்துருந்துச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. இப்படி வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்குன்னா தக்காளிலாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி தோலில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் காரமும் ஃப்ளேவரும் கொடுக்கும், அதனால் மிக்ஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தூளோட பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ உதிரி உதிரியான சந்தகை ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சந்தகை, சேவை, இடியாப்பம் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் சந்தகையை வந்து பாக்கெட்டாக வாங்கினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா காலையில் யூஸ் பண்ணும்போது லைட்டாக இட்லி பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளியும் சந்தகையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பரிமாறினா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும். ஆனால் லைட்டு புளிப்பு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கூட எக்ஸ்ட்ரா சந்தகையை போட்டு கூட லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா தக்காளி பழம் நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து தக்காளி பழத்தோட டேஸ்ட் வந்து லைட்டாக இருந்தால் பிடிக்கும். அதனால் தக்காளி சந்தகையை ரெடி பண்ணினதையுமே ஹஸ்பண்டுக்கு பாதி எடுத்து கொடுத்துருவேன். எனக்கு நிற்கிற பங்கில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சந்தகையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பு தூவி சாப்பிடுவேன். செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு அப்படியே சாப்பிடுங்க. வாசமாக கமகமன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.